அனைவருக்கும் வணக்கம். இந்த புது பதிவில் உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா 19/12/2023 அன்று செவ்வாய்க்கிழமை மார்கழி மாதத்தில் வருகின்ற நலம் தரும் நந்த சப்தமி. நந்த சப்தமினா என்ன, இதனுடைய வழிபாடுகளை எவ்வாறு மேற்கொள்வது பற்றியும், அது மட்டும் இல்லாம நம் வாழ்வில் இருக்கும் கடன் முழுவதும் தீர்ந்து செல்வ செழிப்போடும் மற்றும் வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டுக்கு மாற என்ன பூஜைகளை செய்ய வேண்டும் பற்றியும் அதனுடைய வழிபாட்டு தகவல்களையும் இந்த பதிவுல நாம் விரிவாக பார்க்கலாம். இது போன்ற பல வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஜிவி தெய்வீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முற்றா உறவினர் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எதனா சந்தேகங்கள் இருந்தா கமெண்ட் மூலமா தெரிவிங்க. என் முழு பதிவு ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம். இன்றைய பதிவுல நலம் தரும் நந்த சப்தமி. இந்த நலம் தரும் நந்த சப்தமி கார்த்திகை மாதத்தில் தான் இந்த சப்தமி திதி வரும். இப்ப நம்மளுக்கு அழகாக மார்கழி மாதத்துல இந்த கிடைச்சிருக்கு. இந்த நலம் தரும் நந்த சப்தமி மார்கழி மாதத்துல வந்ததுனால, மார்கழி மாதம் சொன்னாவே நம்மளுக்கு நிறைய மகத்துவம் இருக்கு. பிரம்ம முகூர்த்த பூஜைன்றது இந்த மார்கழி மாதத்துல அழகாக நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருந்த ஒரு மாதமாக இருக்கிறது. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த நலம் தரும் நந்த சப்தமியில நம்ம எவ்வாறு கோ பூஜை செய்வது பற்றி நான் முழு விளக்கத்தோடு இந்த பதிவு உங்களுக்கு கொடுக்குறேன். கோ பூஜை கோசாலையில செய்யலாம், இல்ல கோயில்கள் செய்யலாம். எளிமையான முறையில நம்மளுக்கு இல்லத்துல ஒரு சின்ன வழிபாடு மூலமாக எவ்வாறு செய்வது, அதனுடைய பலன்களை எவ்வாறு பெறுவதுதான் இந்த வழிபாடு. இப்ப பக்கத்துல வசதியா இருக்கிறவங்க கோசாலையில சென்று கூட வழிபாடு செய்யலாம். முடியாதவங்க எளிமையான முறையிலே இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த கோ பூஜையை நம்ம வீட்டுல செஞ்சா நம்மளுக்கு அதிக நற்பலன்கள் தரக்கூடியது. அந்த நற்பலன்கள் என்னென்னன்றது பற்றியும் இந்த பதிவுல நம்ம விரிவாக நம்ம ஒன்னொன்னா பார்த்துட்டு வரோம். இப்ப முதல்ல இந்த கோ பூஜை செய்யறதுனால என்னென்ன ஒரு சிறப்புகள் இருக்குது அப்படின்றது முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு மாதமும் சப்தமி வருகிறது. அதுவும் கார்த்திகை மாதத்தில் வளர்பிறை திதியில இந்த சப்தமி வரும். இந்த சப்தமியை நம்ம நந்த சப்தமி அப்படின்றது அழைக்கிறோம். ஆனா நம்மளுக்கு இந்த வருடத்துல மார்கழி மாதத்துல இந்த சப்தமி திதி வந்திருக்கிறது. வளர்பிறையில இந்த மார்கழி மாதத்துல இந்த சப்தமி ரொம்ப பலனை தரக்கூடியது. இப்ப தொடர்ந்து 48 நாள் கோ பூஜை செய்து அவங்களுக்கு அதிக பலன் தரக்கூடியது. இப்ப தொடர்ந்து 48 நாள் செய்ய முடியாது அப்படின்னு ரொம்ப சிரமப்படுறவங்க எளிமையான முறையில இந்த ஒரே ஒரு நாள் நீங்க அந்த பூஜையை செய்தீங்கன்னா அந்த 48 நாட்களும் செய்த பலனை தரக்கூடிய இந்த நாள் தான் நலம் தரும் நந்த சப்தமி. இந்த சப்தமி திதியில எவர் ஒருவர் கோ பூஜை செய்கிறார்களோ அவங்க வாழ்வில் இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் நீங்கி செல்வ செழிப்போடு வாழலாம்ன்றது அழகாக வகுத்துள்ளார்கள். அதனால இந்த கோ பூஜையை செய்தா நம்மளுக்கு சகல பாக்கியங்களும் தரும், 16 வகை செல்வங்களும் பெற்று தரக்கூடிய ஒரு பூஜைனா இந்த கோ பூஜை தான். இப்ப கோ பூஜை நிறைய பேருக்கு தெரியாம இருக்கும், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இது தெரிஞ்சு இதனுடைய பலன் பெறணும்ன்றது நான் முழு மனதோட கேட்டுக்கிறேன். இப்ப இந்த கோ பூஜைன்னு பாத்தீங்கன்னா தெய்வ பிறவியான இந்த பசுவை நம் வணங்கி வலம் வந்தால் நம்மளுக்கு 7 தீவுகள் கூடிய பூமியை வலம் வந்த புண்ணியம் கிடைக்கும். அவ்வளவு நற்பலன்கள் தரக்கூடிய இந்த கோ பூஜையே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அது மட்டும் இல்லாமல் நற்குணங்கள் நிரம்பிய இந்த அமுதம் தரும் ஒரு பசு, அமுதம் என்ற பாலை தருகின்ற பசுவை நாம் வழிபட்டால் நாம் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறி நம் சகல செல்வத்தோடு வாழலாம்ன்றது அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. எவர் ஒருவர் இந்த கோ பூஜை வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் புண்ணிய நதியில் நீராடிய பலனை பெற முடியும். அது மட்டும் இல்லாம நம்மளை பரிசுத்தப்படுத்துவதற்கு தான் பசு தெய்வ பிறவியாக அவதாரம் எடுத்திருக்கிறது. அதனால நம்மளுக்கு கேட்டதை அருளும் இந்த பசு கோமோதா பூஜையை நாம் செய்து நம் வாழ்வில் இருக்கும் பாவங்களை எல்லாம் நிவர்த்தி செய்து இன்பத்தோடு வாழலாம்ன்றது அழகாக சொல்லப்படுகிறது. அதனால காமதேனுவை நம்ம வணங்கணும். காமதேனு படம் இருந்தாலும் சரி, இது மாதிரி கோமாதா படம் இருந்தாலும் சரி வச்சு நீங்க வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு பலனை தரும். கோமாதா அப்படின்னு சொன்னாவே பசுவின் உடலில் 30 முக்கோண தேவர்களும் முனிவர்களும் வாழ்றாங்கன்றது ரொம்ப சிறப்பாக சொல்லப்படுகிறது. அனைத்து தேவர்களும் அனைத்து தெய்வங்களும் பசுவில் குடிக்கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம
பசுவின் கோமியம் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அந்த இடத்துல ஸ்ரீதேவி அம்மா வாசம் செய்வதாக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம எவர் ஒருவர் பசுவை வணங்கி பூஜை செய்கிறார்களோ அவர்களுக்கு ஏற்பட்ட பாவங்கள் அனைத்தும் தொலைந்து போகும். அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு சிலர் பசுவை கண்ட பயப்படுவாங்க. அப்படி பயப்படுறவங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, பசுவுடைய கழுத்தையும் இல்லைன்னா தலையை மட்டும் நீங்க தடவி கொடுத்து வழிபாடுகளை செய்தால் தெரிஞ்சு தெரியாமலோ அறிஞ்சு அறியாமலோ செய்த தவறுகளுக்குண்டான பாவங்கள் அனைத்தும் நிவர்த்தி செய்யப்படும். இப்ப பசுவின் கழுத்திலையும் தலையிலும் புண்ணிய தீர்த்தங்களிலான தேவதைகள் வாசம் செய்கின்றார்கள். அதனால்தான் நீங்க ஃபுல்லா பூஜை செய்து வலம் வர முடியலன்னா கூட பசுவுடைய கழுத்தையும் தலையும் தொட்டி நீங்க வழிபாடு செய்தா கூட உங்களுக்கு பாவங்கள் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு செல்வ செழிப்பு உண்டாகும். இப்ப பசுவினுடைய வழிபாடுகள் பற்றி நம்ம எவ்வாறு கோயில்கள் எப்படி செய்வது, வீட்டில் எவ்வாறு செய்வதுன்றது ஒவ்வொரு விளக்கத்தோடு நான் கொடுக்குறேன். இப்ப பசுவை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கொண்டோம். இப்ப அடுத்து நம்ம எளிமையான முறையில் நம் இல்லத்தில் எப்படி செய்வது அப்படின்றது பார்க்க போறோம். இப்ப பாத்தீங்கன்னா இது மாதிரி பசுவுடைய காமதேனு படம் இருந்தாலும் சரி, விக்கிரகங்கள் இருந்தாலும் சரி, இது மாதிரி பசு வீட்டுல இருந்தா கூட சரி, நீங்க இதை வச்சுக்கோங்க. அப்படி எதுவுமே இல்லைன்னா கூட ஒரு தீபம் ஏத்தி கூட நீங்க கோமாதாவை மனசுல நினைச்சு வழிபாடு செஞ்சீங்க. என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரி பசு எங்க வீட்டுல இருந்ததுனால நாங்க அழகா வச்சு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வச்சிருக்கேன். ஒரு தீபம் அது நெய் ஊத்தி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது மாதிரி தாமரை கொண்டு கோலம் போட்டுருங்க. தரையில நல்லா பன்னீர் கொண்டு சுத்தம் செஞ்சிருங்க. சுத்தம் செஞ்சு தாமரை கொண்டு பூ கோலம் போட்டுடுங்க. போட்ட பிறகு அதுக்கப்புறம் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரி தையலை இருந்தா தையலை வச்சிடுங்க. இப்போ நம்ம கோமாதாக்கு பூஜை செய்யணும், அதுக்கு நெய்வேத்தியங்கள் வைக்கணும்ல, அவருக்கு விருப்பமான பொருள் நம்ம வைக்கணும்ல. அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா, கோமாதாக்கு நம்மளுக்கு முக்கியமா நம்ம மஞ்சள் வாழைப்பழத்தை கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பழங்கள் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பொருள், எளிமையான பொருள். இப்ப பழம் வாங்க முடியலமா அப்படின்னு சொல்றவங்க எளிமையா வீட்டுல எப்படி நம்ம செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, பச்சரிசி இருக்கும். அந்த பச்சரிசியை ஊற வச்சு நல்லா தூள் பண்ணிக்கோங்க. தூள் பண்ணி அதுல வெல்லம் கொஞ்சம் நசுக்கி போட்டு இதை கூட நீங்க நெய்வேத்தியமா பசுமாட்டுக்கு கொடுக்கறது ரொம்ப பலன் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம இதை நீங்க ஒவ்வொரு வாரமும் கொடுக்கலாம். வெள்ளிக்கிழமை அன்று நீங்க பூஜை செஞ்சுட்டு இதை நீங்க பசுமாட்டுக்கு கொடுத்துட்டு வாங்க. உங்க கடன் எல்லாம் விரைவில் அடையும். அது மட்டும் இல்லாம உங்க வீட்டுல இருக்கிற எதிர்மறை சக்திகள் எல்லாம் விளங்கி உங்களுக்கு நன்மை உண்டாகும். அதனால இதை நெய்வேத்தியமா உங்களுக்கு வச்சிடுறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பசும்பால் கூட நம்ம கோமாதாவுக்கு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் இனிப்பாலான பொருள் நீங்க சர்க்கரை பொங்கல் செய்ய முடிஞ்சா செய்யுங்க. அப்படி இல்லைன்னா கூட இனிப்பான பொருள் கூட எதனா வாங்கி வைக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பூஜை எப்ப செய்யணும்னு பாத்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்ததுனால இந்த பூஜை அதுவும் மார்கழி மாதம் சேர்ந்து வந்ததுனால இது பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யணும். காலையில இந்த வழிபாடு நீங்க செஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் அப்படி இல்லைன்னா கூட நீங்க மாலை வேலையில கோசாலைகள் சென்று கூட நீங்க வழிபாடு செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா கோயில்களுக்கு சென்று கூட நீங்க இந்த வழிபாடு செஞ்சுக்கலாம். இப்போ எளிமையான முறையில நான் பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த வழிபாடுகளை செய்தா அதுக்கப்புறம் நம்ம கோசாலைகள் சென்று கூட இதை நம்ம இருக்கிற பழங்கள், இந்த அரிசி மாவு எல்லாமே நம்ம மாடுகளுக்கு நம்ம ஒரு உணவாக கொடுத்துடலாம். அது மட்டும் இல்லாம இந்த நேரத்துல நீங்க அவுத்திக்கீரை கிடைச்சா கூட அது வாங்கி நீங்க பசுமாட்டுக்கு கொடுத்தா அதனுடைய பலன் நம்மளுக்கு கூடுதலா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இப்போ பசுவுக்கு கோமியம் கிடைக்கும். அந்த கோமியம் கிடைச்சா கூட அதை நீங்க வாங்கி வீடு முழுவதும் தெளிச்சிங்கன்னா வீட்டுல இருக்கிற கெட்ட சக்திகள், ஏவல், பின்னியம், சூனியம், கண் திருஷ்டி எதுவா இருந்தாலும் அது அந்த இடத்துல விலகிடும். அது மட்டும் இல்லாம இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, சாணம். பசுமாட்டுக்குரிய அந்த சாணத்தை இந்த மார்கழி மாதம் முழுவதுமே நீங்க சாணம் போட்டு தெளிச்சு நீங்க வழிபாடுகள் செய்தா உங்களுக்கு வீட்டில் இருக்கும் நோய் கிருமிகள் எல்லாமே விலகிடும். கெட்ட சக்தி எதுவா இருந்தாலும் உங்களை விட்டு, கெட்ட சக்திகள் எதுவும் உங்களை அண்டாது. அதனாலதான் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே சாணம் கொண்டு தெளித்து நம்ம அரிசி மாவு கொண்டு கோலமிட வேண்டும்ன்றது பெரியோர்கள் நம்மளுக்கு அழகாக வகுத்துள்ளார்கள். அதனால் இந்த வழிபாடுகளை செஞ்சுக்கிங்க. அதுவும் இந்த சப்தமி திதியில செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்ததுனால நம் வாழ்வில் இருக்கும் கடன்கள் அனைத்தும் தீர இந்த வழிபாடுகளை மேற்கொண்டால் நம்மளுக்கு அற்புத பலன்கள் தரும். இந்த செவ்வாய்க்கிழமை மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் நீங்க பசுமாட்டுகளுக்கு நீங்க தானம் கொடுக்கறதுனால, உணவளிப்பதனால, பசுமாட்டுக்கு நீங்க உணவளிப்பதனால உங்களுடைய இருக்கும் அந்த பாவங்கள் அனைத்தும் தொலைந்து போகும்.
உங்ககிட்ட இருக்கிற எவ்வளவு பாவங்கள் விலகி போதோ அந்த அளவுக்கு உங்களுக்கு புண்ணியங்கள் நிறையும். உங்களுக்கு செல்வ செழிப்பு, அந்த மகாலட்சுமி தாய் நிரந்தரமா உங்க வீட்டுல குடியேறுவாங்க. அதனால இந்த வழிபாடுகளை நீங்க மேற்கொண்டுங்க. எளிமையான முறையில உங்க இல்லத்துல பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த வழிபாடுங்க செஞ்சுக்குங்க. அப்படி இல்ல கோசாலைக்கு சென்று செய்ய முடியும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு அவுத்தி கீரை வாங்கி போயிடுங்க. மஞ்சள் குங்குமம் எல்லாம் எடுத்துட்டு போய் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் எல்லாம் வச்சு கோமாதை நல்லா சுத்தமா கழுவி பூஜை செய்து அவங்களுக்கு நீங்க அந்த அவுத்தி கீரையை கொடுத்துட்டு வாழைப்பழத்தை கொடுத்துட்டு நீங்க வீட்டுக்கு வந்துடலாம். அதுக்கப்புறம் கோயில்கள் சென்று வழிபாடு செய்ய முடியும்ன்றவங்க கோயில் இருக்கிற பசுமாட்டுக்கு கூட நீங்க மஞ்சள் குங்குமம் இட்டு நீங்க தீப ஆராதனை காட்டி நீங்க இந்த வாழைப்பழத்தையும் இந்த அரிசி மாவும் இல்ல அவுத்திக்கீரையும் நீங்க கொடுத்துட்டு வந்தா கூட உங்களுக்கு அந்த பூஜை செய்த பலன் கிடைக்கும். அப்படி எங்கேயும் போக முடியலமா அப்படின்னு சொல்றவங்க எங்க வீட்டுல பசுமாடுல எங்கேயும் கிடையாது, கோசாலை கிடையாது அப்படின்னு சொல்றவங்க எளிமையான முறையில கூட நம்ம இல்லத்துல இந்த வழிபாடுகளை செஞ்சுக்கலாம். இப்போ பசுமாடுக்கு இந்த மாவும் இதுவும் கொடுத்துருங்க. அப்படி பசுமாடு வரலன்னா கூட காக்கா குருவிகளுக்கு எறும்புகளுக்கு கூட இந்த இதுவே கொடுத்துருங்க. இந்த ஒரு நாள்ல கண்டிப்பா ஒரு தானம் செஞ்சாகணும். அதனால பசுமாடு வந்ததுன்னா பசுமாடு கொடுத்துருங்க. அப்படி வர முடியலன்னா கூட எறும்புகளுக்கு கூட அந்த தானம் செய்யறது ரொம்ப நல்லது. இந்த ஒரு நாள்ல நீங்க எந்த அளவுக்கு நீங்க தானம் செய்றீங்களோ அந்த பூஜை செய்றீங்களோ உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். உங்க வாழ்வில் இருக்கும் கடன் முழுவதும் தீர்ந்து போகும். உங்க வாழ்வில் இருக்கின்ற எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து உங்களுக்கு நன்மை உண்டாகும். அதனால இந்த வழிபாடுகளை நீங்க செஞ்சுக்கிங்க. இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க செய்யற பூஜை உங்களுக்கு அதீத பலனை தரும். அதனால இந்த பூஜையை செய்து உங்க வாழ்வில் இருக்கும் அனைத்து பாவங்களையும் தொலைத்து செல்வ செழிப்போடு சந்தோஷமா இருக்க இறைவனை நான் முழு மனதோட பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். இப்போ கோமாதாக்கு உண்டான மந்திரங்கள் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அது சொல்லுங்க. அப்படி சொல்ல முடியாதவங்க என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஓம் காமதேனுவே நமக அப்படின்ற மந்திரத்தை கூட 108 முறை சொல்லி இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல பாராயணம் செய்யுங்க. அப்படி செய்யறதுனால உங்களுக்கு அதீத பலன் கிடைக்கும். அதனால இந்த வழிபாடுகளை மேற்கொண்டுங்க. தயவு செஞ்சு இந்த ஒரு நாளை தவற விடாதீங்க. நீங்க 48 நாள் தொடர்ந்து உங்களால பூஜை செய்ய முடியாது. அதனால இந்த ஒரு நாள் பயன்படுத்தி நம் இல்லத்திலே கூட இந்த வழிபாடு செஞ்சு அதனுடைய பலனை பெற்று எப்போதும் சந்தோஷமா இருக்க இறைவனை நான் முழு மனதோட பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். அதிவிரைவில் ஒரு புது பதிவோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.